வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் பட்டுக்கோட்டை நகரத்திலிருந்து கரெக்டாக 18 கிலோமீட்டர் தொலைவில் நடந்த ஒரு அமானுஷ திகில் உண்மை சம்பவத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த அமானுஷ திகில் சம்பவம் 3 நண்பர்களுக்கு ஒரு கன்னிப்பெண்ணின் ஆவியால் நடந்ததுங்க. இந்த அமானுஷ சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணது நம்மளோட சப்ஸ்கிரைபரான சுரேஷ் அப்படின்ற நண்பருங்க. மேலும் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் தாங்க நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனாக மிஸ் ஆகாமல் வருங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்னது போலவே 2021 காலகட்டத்தில் நடந்த அமானுஷ திகில் சம்பவம் நம்மளோட சப்ஸ்கிரைபரான சுரேஷ்க்கு நடந்திருக்குங்க. இந்த கிராமம் பட்டுக்கோட்டை நகரத்துலேருந்து கரெக்டாக 18 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. இவர் 2021 காலகட்டத்தில் காலேஜெல்லாம் முடிச்சுட்டு வெளியூருக்கு வேலைக்கு போக பிடிக்காம தன்னோட கிராமத்திலே தன்னோட நண்பர்களோடு சேர்ந்து இறால் பண்ணையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காருங்க. அப்படி அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது மாத சம்பளம் வருதுங்க. அந்த மாத சம்பளத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் கொடுக்கறதுக்காக இவர் சுரேஷ் மற்றும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சேர்ந்துக்கிட்டு அவங்களோட கிராமத்தில் இருக்கிற ஒரு ஆற்றங்கரைக்கு நள்ளிரவு நேரத்தில் கிளம்பிடுறாங்க. அங்கே நள்ளிரவு நேரத்தில் அந்த ஆற்றங்கரையை பற்றி சொல்லணுன்னா ஒரு 10-11 மணி வரையும் ஆள் இருப்பாங்க. ஏன்னா அந்த மீன்களை இரவு நேரத்தில் மேய்ச்சலுக்காக வெளியே வரும்போது அதை பிடிக்கிறது வழக்கங்க. அவங்க கிராமத்து இளைஞர்களும் சரி முதியவர்களும் சரி மீன் பிடிக்கிறது வழக்கங்க. அப்படியே ஒரு 11 மணிக்கு மேலே எல்லாம் சரக்கெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு மீன் பிடிக்கிறத பார்க்குற மாதிரி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி அவங்க வாங்கிட்டு வந்த சரக்கு பாட்டிலையும் மீன்களையும் எடுத்துகிட்டு மீன் சிக்கனு சைடிஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு டென்ட்டு மாதிரி இருக்குங்க, குடிசை மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த ஆட்டங்கரையான உட்காந்துட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி அடிச்சிட்டு இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு, நல்ல வேலைடா நம்ம வெளியூருக்கு வேலைக்கு போகல, வெளியூருக்கு போயிருந்து நம்ம சம்பாதிக்கிறது எல்லாமே இந்த சாப்பாட்டுக்கும் வீட்டுக்கு போகிற செலவுமே காலியாயிரும், பரவாயில்ல இங்கே ஓரளவுக்கு சம்பளம் சேர்ந்தே வருதுன்னு சொல்லிட்டு சுரேஷ் அப்படியே சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காருங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க வச்சுட்டு இருந்த ஒரு சரக்கு பாட்டில் ஃபுல் பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சிருதுங்க, கை தவறி. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை எனக்கு மறுபடியும் சரக்கு வேணும்னு சொல்லிட்டு சுரேஷ் அங்கே ஆட்டங்கரையில் உட்காந்துட்டு இருக்காருங்க. ஏன்னா அவரு தான் எனக்கு ட்ரீட் கொடுக்குறாரு. அதனால இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு துணையாக உட்கார வச்சுட்டு இன்னொருத்தர்கிட்ட பைக் சாவியை கொடுத்துட்டு, நீ கிளம்பு, நீ போயிட்டு ஊருக்குள்ளே இந்த பிளாக்ல சரக்கு எங்கேயாச்சும் விற்கிறாங்களான்னு பார்த்து வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் போயிட்டு சில்லி சிக்கன் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்டு அவர் போக மாட்டேன்றதுனால சுரேஷ் என்ன பண்ணுறாருன்னா, சரி விடுறா நீ பயந்தாங்கொழி நானே போகிறேன்னு சொல்லிட்டு பைக் எடுத்துக்கிட்டு அவரே கிளம்புறாருங்க, அமௌண்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு. இவங்க 2 பேரும் நான் வரலாமா, அப்புறம் நீயே போயிட்டு வந்துரு, நீ தான் தைரியமான நாள் ஆச்சேன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்றாங்க. ஊருக்குள்ளே போனதுமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே கால் பண்ணிவிட்டு எந்த இடத்துல பிளாக்கில் சரக்கு கிடைக்குன்னு கேட்டு வாங்கிட்டு ரிட்டன் வராருங்க. அப்படி வரும்போது கடையில் இந்த சில்லி சிக்கனு அப்புறம் மீன் ஃப்ரை எல்லாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து நிறையவே வாங்கிட்டு மாதம் சம்பளம் இல்லை, காசு நிறையவே இருக்கும் கையில். அதனால் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு வேகமாக வந்துட்டுருக்காருங்க பைக்கில். அப்படி வந்துட்டு இருக்கும்போது இந்த ஆற்றங்கரையை பற்றி முதல்ல சொல்லணும்னா என்னென்னா, அந்த ஆற்றங்கரை பக்கத்துலேயே மயானம் இருக்குங்க. பெரும்பாலான கிராமத்தில் இப்போயும் கூட இந்த ஆற்றங்கரை பக்கம் அந்த எரிமேடை மயானம்லாம் அங்கே தாங்க இருக்கும். அப்படி வந்துட்டு இருக்கும்போதே பைக்கில் வந்துட்டு இருக்கும்போது சடனாக ஏதோ ஒரு பூனை குறுக்க ஓடுற மாதிரி ஒரு பார்த்து பிரேக் அடிச்சிருக்காருங்க. டபுள் டிஸ்க்குன்றதுனால அடித்த உடனே இந்த நம்ம ஆற்றங்கரை ஓரம் ஈரமாக இருக்குங்க. இந்த நடந்து போகிறது, இந்த மாட்டு வண்டியில் மணலால் ஏற்றிட்டு போகும்போது ஈரமாக இருக்குல்ல, அந்த மண் ரோட்டில் இழுத்து விட்டதுமா கீழே விழுந்துடுறாருங்க. பெருசாக அடியெல்லாம் இல்லைங்க, சும்மா அந்த டூம்லலாம் மண் ஓட்டிருக்கு. இவருக்கு லைட்டாக அங்கங்கே சும்மா சரைவு மட்டும் ஏற்பட்டிருக்கு. உடனே ஒரு பைக் எடுத்து நிப்பாட்டிட்டு தள்ள முடியலைங்க, நல்லா மெட்கல் ஃபுல்லாக நல்லா சேத்துல மாட்டிக்கிட்டதுனால பைக்கை அப்படியே கொஞ்சம் போராடி ஓரமாக நிப்பாட்டிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டில் ஒருத்தர் மட்டும் அங்கேயே படுத்து தூங்கிடுறாருங்க, வரத்துக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இன்னொருத்தர் மட்டும் டார்ச் எடுத்துக்கிட்டு அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்காருங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது யாரோ இவர் கூடயே நடந்து வர மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸான ராமுக்கு பின்னாடி யாரோ நடந்து வர மாதிரியே ஒரு ஃபீல் ஆயிருக்குங்க. சரி அவர் போதையில் இருக்கிறனால வேறு யாரோ வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இவர் அதை பற்றி பெருசாக எடுத்துக்காம நேராக சுரேஷ் கிட்ட போயிடுறாருங்க. பைக்கை ஓரமாக இந்த நாந்தல் குச்சியெல்லாம் இருக்குங்கள, அதெல்லாம் வச்சு அந்த மட்காட்டில் குத்தி அந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு பைக்கை ஓரமாக நிப்பாட்டிட்டு இவங்க 2 பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. சிக்கன் இவர் தான் எடுத்துகிட்டு வராருங்க சுரேஷ். போனவுடனே டேங்க்ஸ் மாப்பிள்ள எனக்கு பிடிச்ச சரக்காக வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு ராமு அவர்கிட்ட அந்த பாட்டில் கையில் வாங்கி வச்சுக்கிறாருங்க. வாங்கி வச்சுட்டு நடந்து போயிட்டுருக்கும்போது ராமு முன்னாடி போயிட்டுருக்காரு, சுரேஷ் பின்னாடி போகிறாரு சிக்கனை தூக்கிட்டு. அப்படி போயிட்டுருக்கும்போது இவரோட கையை வெடுக்குன்னு யாரோ பிடுங்குற மாதிரி இருந்திருக்குங்க. கீழே சிக்கனை போட்டார். உடனே சுற்றி முற்றி பார்த்தா யாரும் இல்லை. உடனே அவர் ராமு என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாமே சுரேஷ் ராமுகிட்ட சொல்கிறார், யாரும் கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கலாம் மாப்பிள்ள அப்படின்னும் போது, இல்லைடா இந்த பூனையோ இல்லை நாயோ சிக்கன் இருக்கிறதுக்கு அது கவரை பிக்கிற மாதிரி வந்திருக்கும், கவரை கவர் எதுவும் கிழிஞ்சிருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே கவர் எதுவும் கிளியலடா,
நான் தான் கீழே போட்டேன் கையில் ஏதோ டச் ஆன உடனே அப்படின்னா, சரி கவரை நீ எடுத்துக்கூடான்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டே அப்படியே போயிட்டுருக்காங்க. ராமு முன்னாடி போகிறாரு, பின்னாடி வந்து சுரேஷ் போயிட்டுருக்காரு. சுரேஷ்க்கு வந்து அந்த கவர் கீழே விழுந்ததுலேருந்து பின்னாடி யாரோ தன்னை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காருங்க சுரேஷ். உடனே அவங்க வந்துட்டு, சரி வேகமாக போப்பான் மாப்பிள்ள முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ராமு கூடயே அப்படி தோல் மேலே கை போட்டே போகிறாருங்க சிக்கனை தூக்கிட்டு. இருந்தாலும் ஒரு பயம் வந்து இவருக்கு இருந்துகிட்டே இருக்குங்க சுரேஷுக்கு. ஏன்னா டக்கில் யாரோ கை மேலே வந்து யாரோ வந்து தட்டி விட்ட மாதிரி இருந்துச்சு, நம்மளும் கீழே வேற போட்டோங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கும்போது போயிட்டு அந்த குடிசைக்கே போயிட்டாங்க. ஃபைனலாக அவங்க ஃப்ரெண்டை போய் எழுப்பி சரக்குலாம் அடிச்சிட்றாங்க. அடித்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உக்காந்துட்டே இருக்காங்க, எல்லாம் சிக்கனெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு. சுரேஷ் வந்து லைட்டாக தாங்க சாப்பிட்றாரு, மற்றவங்கலாம் வந்து ஃபுல்லாகவே குடிச்சிட்டு அப்படியே படுத்துட்ருக்காங்க. சுரேஷ் வந்து வீட்டுக்கு போனோமே லேட்டாக இருந்து வீட்டில் தேடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காருங்க. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இறால் பண்ணையில் வந்து இறால் பிடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க, அதனால் வந்து நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிச்சுட்டு அப்படியே உக்காந்துட்ருக்காருங்க. அப்படி உக்காந்துட்டே இருக்கும்போது ஃபோன் பேசிவிட்டு இப்படி திரும்பி வந்து மறுபடியும் அந்த குடிசைக்கிட்ட நடந்து வரும்போது அந்த குடிசை சைட்லேயே ஒரு சிக்கன் வச்சுங்கிற சைடில் வந்து யாரோ ஒரு பெண்மணி வந்து நிற்கிற மாதிரி தூரத்துலேருந்தே பார்த்துறாருங்க. அதாவது அப்படியே ஃபோன் பேசிகிட்டே முன்னாடி நடந்து போயிருக்காரு. ரிட்டர்ன் வரும்போது அந்த உருவத்தை பார்த்தோன்னே வேகமாக கிட்ட வந்து பார்க்குறாருங்க, ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே. ஏன்னா இவர் தான் குடிசைக்கிட்டேருந்து பேசினாவே இந்த ஆற்று தண்ணி ஓடுற சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தொலைவாக நின்று பேசிட்டு ரிட்டர்ன் வராரு. அப்படி வரும்போது அந்த உருவத்தை பார்த்தோன்னே இவர் ஷாக் ஆகிட்டு வேற யார் இங்கே எதுவும் 3வது ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கிட்ட வர அது ஒரு லேடிஸ் உருவம் மாதிரி தெரியுதுங்க. கிட்ட வந்ததுமே அவங்க ஃப்ரெண்டை பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு 2 பேருமே அப்படியே படுத்துட்டாங்க கீழே, அப்படியே படுத்துட்டு போதையில் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. உடனே சுற்றியும் முற்றியும் பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டை ராமுவை கூப்பிட்டு காதில் போய் கேட்குறாருங்க, இங்கே யாரோ ஒருத்தர் வந்து உக்காந்துட்டு இருந்த மாதிரி இருந்ததுனா கிட்ட வந்து பார்த்தா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராமு வந்து எழுந்து போதையிலேயே ஏமாச்சு இவ்வளோ போதையாக இருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு அப்படியே படுத்துக்கிறாருங்க மறுபடியும். உடனே ஒரு சுற்றி முற்றியும் பார்த்துட்டு அப்படி இவருக்கு ஒரு பயம் வந்துடுதுங்க. ஏன்னா ஆல்ரெடி அங்கே சிக்கன் எடுத்துகிட்டு வரும்போது சுடுகாட்டு வலி பைக்கில் வேறு கீழே விழுந்துங்க. கீழே விழுந்ததுக்கப்புறம் இது வேறு ஃபுல்லாக அங்கங்கே காலில் வந்து தரைஞ்சி போச்சு. நம்ம அங்கே கீழே விழுறவங்களே கிடையாது, எவ்வளோ போதையில் கூட நம்ம இந்த ஆற்றங்கரைக்கு தனியாக வந்துட்டு போயிட்டுருக்கோம்ல, இன்றைக்கே இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு குடிசைக்கு வெளியே வந்து உட்காந்துட்டே இருக்காருங்க. அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் இருக்கிற சிக்கனை வந்து சாப்பிட்டு அப்படியே படுத்துடுறாருங்க. 3 பேரும் அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது 3 பேருக்குமே அந்த அமானுஷமான சவுண்டு கேட்குதுங்க. அது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட அழுகுரல் வந்து அந்த பனை ஓலை போட்டிருக்க அந்த குடிசைக்கு பின்னாடியே வந்து சுற்றி சுற்றி கேட்குற மாதிரி கேட்குதுங்க. உடனே உங்களுக்கு வந்து டக்குன்னு சுரேஷ் வந்து ஆல்ரெடி பயத்தோடு தான் தூங்கிட்டு இருக்காரு, அரத்தொக்கத்தில் தான் இருக்காரு. உடனே அவங்க மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸுமே எழுப்பி இங்கே பாரா இந்த மாதிரி சவுண்டு கேட்குது உங்களுக்கு கேட்குதான்னு சொல்லி சுற்றியும் பார்க்குறாங்க, எங்கேயுமே இல்லை. மொபைல் டச்சை வச்சு சரி நம்ம இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமு கூட வந்த இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்கிறாருங்க. சரி 3 பேரும் சரி இங்கேருந்து கிளம்பிடலாம், நம்ம போய்ட்டு அந்த இறால் பண்ணையோட என்ட்ரன்ஸில் கூட அங்கே செக்யூரிட்டி கிட்ட சொல்லிட்டு ஒன்றா இருந்துட்டு காலையில் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் இருக்கிற இடத்துக்கு போகலாங்க. பைக் வேறு இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட வேகமாக கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது இவங்க பின்னாடி யாரோ ஒருத்தர் அழுந்துக்கிட்டே வர மாதிரி இவங்க 3 பேர்த்துக்குமே நல்லாவே கேட்குதுங்க. இவங்க கொஞ்சம் வேகமாக பைக் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு பைக் எடுத்துகிட்டு ரிட்டன் கிளம்பிடுறாங்க, வீட்டுக்கே போயிடுறாரு. சுரேஷ் வந்து வீட்டுக்கு போன உடனே தூங்கும் டக்குன்னு போயிட்டு கதை திறந்தோடனே அவங்க அம்மா வந்து திறக்கிறாங்க. எங்கடா போயிட்டு சேரெல்லாம் இருக்குன்னு வரும்போது விழுந்துட்டோமா அப்படின்னு சொல்லும்போது சரி போய் கை காலை கழுவிட்டு வந்துறாங்க. உடனே ஒரு போய் கை காலெல்லாம் தண்ணி போட்டு தொடச்சிட்டு வீட்டில் போயிட்டு படுத்துக்கிறாருங்க. அவருக்குன்னு ஒரு ரூம் இருக்குது. உள்ளே போய் தூங்கிட்டு இருக்கும்போது இவரை வந்து யாரோ பிடிச்சி கழுத்து நெரிக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குங்க. இவர் தூங்கின ஒரு 10-15 மணி நேரத்துக்கு மேலேயே. உடனே ஒரு பயத்தில் வந்து கத்துனதுமே அவங்க வீட்டில் வந்து இப்படி எட்டி பார்க்குறாங்க அம்மா. எங்கள் கண்ட நேரத்தில் போய் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறேன்னு வர்றது கீழே வேறு விழுந்துருக்க என்னன்னே தெரியலன்னு சொல்லிட்டு வந்து எட்டி பார்த்து திட்டிட்டு போகிறாங்க. மறுபடியும் ஒரு தூக்கத்திலே இருக்கும்போது இவர் பக்கமே யாரோ வந்து அப்படி பெருமூச்சு விட்ற மாதிரியும் இவரை வந்து யாரோ வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியுமே ஒரு ஃபீல் ஆகுதுங்க இவருக்கு. நைட்டு ஃபுல்லாகவே வந்து இவருக்கு பக்கம் யாரும் இருக்கிற மாதிரியே தூக்கமே இல்லாமல் பெட்ஷீட்டை மட்டும் போத்திட்டு முடிச்சுட்டே இருந்திருக்காருங்க. இவங்க வீட்டுக்கு போனது 2 மணிக்கு மேலே. காலையில் இவர் அவசர அவசரமாக 6 மணிக்கெல்லாம் அந்த இவங்க வீட்டில் வந்து இந்த தண்ணி தெளிப்பாங்களே அந்த சவுண்டெல்லாம் கேட்டதுமே எப்படி போய் அம்மா கிட்ட சொல்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த தண்ணி தெளிக்கிற சத்தம் கேட்டதுமே வீட்டிலேருந்து வேகமாக வெளியே போய் உக்காந்துக்கிறாருங்க. அந்த வெளியே திண்ணை இருக்கும்ல அது மேலே உட்காந்துக்கிறாரு. உக்காந்துக்கிறதுக்கப்புறம் நைட் நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு சரி அன்றைக்கி வந்து வேலைக்கு போகலைங்க, லீவ் போட்டுறாங்க. 3 பேருமே லீவ் போட்டுறாங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அங்கே குடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, லீவ் போட்டுட்டு மறுபடியும் வீட்டிலே தூங்கிட்டு இருக்காருங்க. அப்படி வீட்டில் இவங்க எல்லாம் அவங்க அம்மா அப்பா வந்து அவங்களோட தோட்டத்து தென்னந்தோப்பு இருக்குங்க, அங்கே வேலைக்கு போனதுக்கப்புறமா இவர் மட்டும் வீட்டுக்குள்ளேயே தனியாக உட்காந்துட்டு இருக்காருல்ல டிவி பார்த்துக்கிட்டு. அவர் டிவி பார்த்துட்டு இருக்கும் போதே அவங்க வீட்டில் ஹாலில் வந்து யாரோ நடந்து போகிற மாதிரி அந்த கண்ணாடியில் பார்த்துட்டாருங்க. ஏதோ ஒரு உருவம் கிராஸ் ஆன மாதிரி. டிவி பக்கமே ஒரு மிரர் இருக்குங்க. அதை பார்த்த உடனே ஒரு
அந்த வீட்டுக்குள்ளே யாரோ இருக்கிறத இவர் ஃபீல் பண்ண உடனே ஒரு பயத்தோட வீட்டை விட்டு வெளியே போய் நின்றுக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு பைக் சாவி கூட வீட்டிலே இருக்குங்க, மறுபடியும் வீட்டுக்குள்ளே கூட போகல. கதவெல்லாம் அப்படியே விட்டுட்டு வேகமாக அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் கொஞ்சம் நடந்தே வேகமாக தோப்புக்கு போயிட்டு அவங்க அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் மீன் பிடிக்க போனோம் நைட்டு, அங்கே போயிட்டு இந்த சிக்கனெல்லாம் எடுத்துகிட்டு போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம், மீனெல்லாம் சமைச்சு சாப்பிட்டோம், சரக்கு அடிக்கிறத சொல்லலைங்க, சரக்கு அடிக்கிறத சொன்னால் வீட்டில் மாட்டிப்பாங்க. இதெல்லாம் சொன்னதுக்கப்புறமா அவங்க அப்பா நேராக கையை பிடிச்சி அவரோட ஊரில் இருக்கிற இந்த கருப்புசாமி கோயிலுக்கு கூப்பிட்டு போயிடறாருங்க. அங்கே போயிட்டு அங்கே ஒரு பூசாரியை ரிட்டன் இந்த கோயிலே இருந்தீங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவர் இந்த சோழி போட்டு பார்ப்பாங்களா, அப்படி பார்த்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. அது என்னென்னா, இவங்க சரக்கடிக்க போனது முதற்கொண்டு எல்லாத்தையுமே அந்த சாமி சொல்லிடுச்சுங்க. அருள்வாக்கு அங்கே என்ன நடந்திருக்குன்னா, இவங்க சரக்கடிக்க போன ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பக்கத்து கிராமத்தில் ஒரு பெண்ணு கொலை பண்ணிட்டாங்க. அது எப்படின்னா, ஆற்றங்கரையில் துணி துவைச்சிட்டு இருந்திருக்குங்க அந்த பெண். அங்கே போயிட்டு அந்த பொண்ணுக்கு பாலியல் தொந்தரவுலாம் ஏதோ கொடுத்து அந்த பொண்ணை தண்ணியில் முக்கி கொன்னுட்டாங்க. இந்த கொன்னுட்டதுனால அந்த ஆன்மா அங்கேயே வெறி பிடிச்சி போய் சுற்றிட்டுருக்கு. தன்னை கொன்னவங்க யாரை எந்த ஆன்மாவனை பார்த்தாலும் பழிவாங்கணும் தான் இருக்குது அதோட மைண்ட் செட்டு. ஏன்னா கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவங்க கொன்னுட்டாங்கிறதுனால அந்த ஆன்மா பயங்கர ஒரு வெறியில் இருக்குங்க. அந்த நேரத்தில் தான் இவர் இந்த சிக்கனெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த நேரத்தில் தனியாக போனதுனால இவர் ஆக்குபை பண்ண ட்ரை பண்ணியிருக்குங்க. இவரோட கையில் கருப்புசாமியோட கோயில் இவங்க குலதெய்வம் இல்லை, அவரோட கையில் கருப்பு கவர் இருக்கிறதுனால இவர் எதுவுமே பண்ண முடியலைங்க. டாலரோடு போட்டிருக்காரு. ஆனால் இவர் எதுவும் இது பண்ண முடியல, பயமுறுத்த மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. வீட்டுக்கும் ஃபாலோ பண்ணி வந்திருக்குங்க. ஆனால் இவர் ஆக்குபை பண்ண முடியல. அதனால தான் இவர் கழுத்தை நெரிக்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி அப்படியே வீட்டுக்குள்ளே இவரை பயமுறுத்திருக்கு. அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் பண்ணி அந்த ஆன்மா இனிமேட்டு அந்த ஆற்றங்கரைக்கு போகாதவனும் ஒரு 12 நாளைக்கு அந்த பக்கமே நீ போகக்கூடாது, அந்த பக்கம் போனால் உன் உயிருக்கே ஆபத்து, இந்த கயிறு இருக்கிறதுனால உனக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு சாமி காலடியில் இருந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து கையில் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. மேலும் இது போன்ற அமானுஷ்யமான திகில் சம்பவத்தை தொடர்ந்து பெற நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.